கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அது தவிர சுக்கிரனோட சம்பந்தம், சூரியனோட சம்பந்தம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் 15/6/2024 16/7/2024 வரை உண்டான மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வீடு மனை வாங்கும் பொழுது கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். படிக்கக்கூடிய மாணவியர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மன கிளேசத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது மிதுன ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ட்ரெடிஷ்னலாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக, ஏன்னா 10ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது 6/11 சொல்லக்கூடிய மறைவிடங்கள் ஆபோகிலிஸ்தானமான 11ஆம் இடத்துலலாம் போய் செவ்வாய் கிரகம் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய சீனியர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது.
இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புது வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புது பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் சுக்கிர பகவானும் புத பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிடுறார். புத பகவான் ஒரு 10 நாள்லேயே இந்த மாதம் பிறந்த உடனே போய்டுறார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கார் அப்படின்னாலும் அவர் வந்து சுக்கிரன் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, திரைத்துறையில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கும், புதிய தொழில் அமையும், புதுசாக வந்து வியாபாரத்தில் ஒரு பெரிய அந்நிய செலவழி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மாற்று மதத்தினர், மாற்று இனத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. மொத்தமாகவே இந்த மாதம் பார்த்தடையானால் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் அது சுபத்தை நோக்கியே இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் எல்லாமே இருந்தாலும் சில முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் முயற்சிகளை தவிர்ப்பது சில நாட்கள் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். 24/6/2024 26/6/2024 வரலும் உண்டான நாட்களை வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். மறைந்த சந்திரன் இருக்கிறதுனால புதிய முடிவு எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அதனால் அதற்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இந்த மாதம் கூர்ம ஜெயந்தி வருது. அதனால் வந்து கூர்மாவதாரம்னு சொன்னாலே வந்து பூவராக பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், கடலூர் பக்கத்தில் பூவராக பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர பச்சை பயிறு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச பச்சை பயிறு தானம் கொடுங்கோ, இல்லை பச்சை பயிறு சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வாங்கோ. எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் சூரிய ஒளியை கண்ட பனி போல அதுவே விலகி போகும். பொன்னான மாதமாக இந்த மாதம் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.